தமிழ் மக்களே வணக்கம். காசாவில் ட்ரம்ப் சொன்ன மாதிரி நரகம் வந்து இறங்கிவிட்டது. காசாவுக்குள் ஐடிஎஃப் தரைப்படையும் விமானப்படையும் வந்து இறங்கிவிட்டது. இராணுவ மந்திரி இஸ்ரேல் கட்ஸும் இனி நாங்கள் பிடித்த காசா நிலப்பகுதியை திருப்பி தர மாட்டோம் என்று அறிவித்து விட்டார். அது இஸ்ரேலுடன் இணைக்கப்படும் என்றும் கூறிவிட்டார். அப்போ எல்லோரும் கூட்டம் போடாமல் கிளம்புங்க வீட்டுக்கு, காசா பிரச்சனை தான் தீர்ந்து போயிடுச்சே. இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. காசாவை இஸ்ரேலுடன் இணைச்சிட்டா எல்லோருக்கும் ஆதார் அட்டையை கொடுத்துடுவானே. அப்புறம் அந்த ஆதார் அட்டையை ஓட்டர்ஸ் ஐடியோட இணைக்கணும்னு சொல்லுவானே. அதுக்குள்ளே நாம் ஏதாவது செஞ்சு இஸ்ரேலின் திட்டத்தை முறியடிக்கணும். பாலஸ்தீனத்தில் தேர்தல் நடந்தால் கள்ள ஓட்டு போட முடியாது. அப்புறம் ஹமாஸுகள் அப்புறம் எப்படி வெற்றி பெறுது? அப்புறம் ஹமாஸுகளுக்கு வாழ்வே இல்லாத ஒரு நிலை வந்துவிடும். என்ன செய்யலாம் என்று இந்த காலனா அரையனா தலைவர்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஹமாஸுகள் இஸ்ரேலியனா ஆயிட்டா அப்புறம் ஹீப்ரூ மொழியை கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லுவானே. நம்ம ஈரானிய ஈரவங்காய தாடிக்கார தாத்தா பெரியார் அது ஒரு காட்டும் பிராண்டுகளின் பாஷை அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு போயிருக்காரு. அவர் பேச்ச மீற முடியுமா? இனி 40 வயசுக்கு மேலே சிலேட்டு குச்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் ஹீப்ரூ மொழியை படிக்க முடியுமா? நம்மளை கேவலப்படுத்துறதுக்குன்னே கிளம்பியிருக்காயா இந்த இஸ்ரேலியன். மீதமுள்ள பிணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் கோலன் ஹைட்ஸ் பகுதியை இஸ்ரேலுடன் இணைத்த மாதிரி காசாவையும் இஸ்ரேலுடன் சேர்த்து விடுவோம், அப்புறம் புதிய மேப்பு வெளியிடப்படும் அப்படின்னு நேத்தன்யாகு சொல்லியிருக்காரு. ஐநா இதை தட்டி கேட்குறானா பார்த்தீங்களா? நமக்கு சோறு போடுறதோட அவன் ஜோலி முடிஞ்சுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் போல. காசாவா இஸ்ரேலுக்கு கூஜாவா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க அப்படின்னு விட்டுட்டான் போல் இருக்கு. இதை நேத்தன்யாகு வட்டத்திட்டமாக சொல்லிவிட்டார். மனுஷன் சொன்னதை செய்கிறவன் ஆச்சே, அதுதானே பயமாக இருக்கு. 59 பிணைய கைதிகளை விடுவிப்பதில் இருந்து வாழ்வா சாவா என்பதில் போய் நிற்குதே இந்த காசா பிரச்சனை. இந்த 59 எத்தனை பேர் புணமாகி இருக்கிறான் என்று தெரியல. இப்போ அந்த புணங்களையும் தூக்கிக்கிட்டு ஓட வச்சுட்டானே இந்த படுபாவி. நாங்கள் பாட்டுக்கு மாநாட மயிலாட மாதிரி ஸ்டேஜ் போட்டுக்கிட்டு பிணைய கைதிகளை வச்சு ரீல்ஸ் நாடகம் போட்டுக்கிட்டு மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அது தோஷமாக போயிடுத்தே. நம்ம சந்தோஷத்துக்கு ஒலை வைக்கிறதே இவன் பொழப்பா போச்சு. மறுபடியும் காசா மக்கள் பெட்டி படுக்கைகளை தூக்கிக்கிட்டு ஓட வைக்கிறான். ஹிஸ்புல்லாக்களை உதவிக்கு கூப்பிடலானா டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கே அந்து கிடக்குது. ஒரு இன்லேண்ட் லெட்டர் கூட எழுதி போட முடியாத நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். முகத்தில் இருக்கிற கருப்பு துணியை அவுத்துக்கிட்டு வெள்ளை துணியை தாடையில் கெட்டிடுவான் போல தெரியுது. அடுத்த பேட்ச் இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு பேரம் பேசலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதை இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எவனோ ஒரு கருங்காலி போட்டு கொடுத்துட்டான் போல தெரியுது. அதான் இனி நாங்கள் காசாவை விட்டு வெளியேறும் பேச்சுக்கே இடமில்லை என்று ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறான். ஏப்ரல் 1ஆம் தேதி இஸ்ரேலிய வீரர்களை சாக்குப்பை போட்டு கோழியை அமுக்கிற மாதிரி அமைக்கப்படலான்னு திட்டம் போட்டு வச்சுருந்தோம். இப்படி நம்மளை ஏப்ரல் ஃபூலாக்கி விட்டானே. துருக்கி நமக்குன்னு கட்டி கொடுத்த கேன்சர் மருத்துவமனையில் போய் நம்ம கமாண்ட் அண்டு கண்ட்ரோல் ஆஃபீஸை நடத்திக்கிட்டு இருந்தது எவ்வளோ பெரிய அபத்தமாக போச்சு. இருந்த கொஞ்ச நஞ்ச ஆயுதங்களையும் அங்கே இருந்த கோடவுனை தாக்கி அழிச்சு விட்டானே. கேன்சர் நோயாளியாக நடிச்சுக்கிட்டு இருந்ததையும் கண்டுபிடிச்சிட்டானே. நம்மளை ஒரு நடிகவேள் ரெமார் ராதாவா வளர விட மாட்டான் போல தெரியுத. இந்த ஆஸ்பத்திரியின் அடியில் இருந்த டன்னல் சுத்தமாக மூடி போய் கிடக்குது. இப்போது மொசாத்துக்கு உடம்பெல்லாம் மூக்கு இருக்குன்னு சொல்கிறது சரியாக தான் இருக்குது. அந்த கேன்சர் ஆஸ்பத்திரியில் இருந்து தான் ஹமாஸுகளுக்கு எந்தெந்த பிணைய கைதிகளை எப்பப்போ எந்தெந்த இடத்தில் வைத்து விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவுகள் போய் கொண்டு இருந்தலாம். அந்த ஆஃபீஸும் இப்போ பூட்டியாச்சு சுத்தம். அதுக்கு அடியில் இருந்த ஆயுதங்களும் மண்ணோடு மண்ணாக போயிடுச்சு. ராக்கெட்டும் தயாரிக்க முடியல, டன்னலும் தோண்ட முடியல. இப்படி ஹமாஸ் அரசாங்கத்தை முடக்கி போட்டால் நாங்கள் என்ன தான் பண்ணுவது மக்களுக்கு? காசாவில் தங்களுடைய பஃபர் சோனை ஐடிஎஃப் இராணுவம் விரிவாக்கிக்கிட்டே போகுது. அகண்ட இஸ்ரேல் தான் அதன் நோக்கம். இஸ்லாமிக் ஜிஹாதிகள் ஹமாஸ் இவர்களுடைய மறைவிடங்கள் உறைவிடங்கள் எல்லாத்தையும் இப்படி ஊற்றி மூடிவிட்டால் நாங்கள் எப்படி வளர்ந்த நாடாக முன்னேற முடியும்? $3 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி எப்படி முன்னேற முடியும்? கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா? அது எப்படி பாம்பு புத்துக்குள்ளே பாம்பு இருக்கிற நேரமாக பார்த்து குண்டு போடுற. இதற்கிடையில் சமயம் கிடைக்கும் போது தெற்கு லெபனான் தெற்கு சிரியான்னு சளைக்காமல் மணி அடித்து அவனுங்களுக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க.
நீ உள்ளே போனாலே அவன் சங்கு சாயரம் எல்லாத்தையும் ஊதுறானே, அந்த சங்கு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. நேற்று கூட இக்லிம் அல் டஃபா என்ற இடத்தில் டீ குடித்து கொண்டு மறுசீரமைப்பு கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தவங்கள போய் தட்டி எழுப்பி விசாரிச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் போன அப்புறம் அவங்க ஆம்புலன்ஸ் போகிறத நான் தான் பார்த்தனே. நேத்தன்யாவுக்கு எதிராக இடதுசாரி மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் பண்ண நீங்கள் செய்த சதி வெளியே தெரிஞ்சு போச்சு. இப்போ அதையும் அவர் வாட்டர் கேனன் வைத்து முறியடித்ததை டிவியில் நாங்கள் பார்த்தோம். ஜுதேயா சமேரியா போன்ற பகுதிகளில் ஹமாஸ் ரசிகர் மன்ற செயலாளர்கள் வாலாட்ட ஆரம்பித்துள்ளார்கள். பார்டர் போலீஸ் யூனிட்டு அவர்களை பிடிச்சுக்கிட்டு போய் ஜெயிலில் போடுது. ஏன்னா நாளைக்கு பிணைய கைதிகளை விடுவிக்க, பாலஸ்தீன ஜெயில் கைதிகளை விடுவிக்க சொல்லுவாங்களே, அதனால் கூட்டம் சாக்கிறதுக்காக வேண்டி பிடிச்சிட்டு போயிருக்கான் போல இருக்கு. பிடித்த பகுதிகளை இனி இஸ்ரேல் திரும்பி தராது என்று இஸ்ரேல் அறிவித்ததும் அப்பாடா காசா பிரச்சனை இனி சீக்கிரம் தீர்ந்துவிடும் என்று பாலஸ்தீனர்கள் பெருமூச்சு விடுவதை தங்கள் மகிழ்ச்சியை காட்டினார்களே, அதையும் நாங்கள் டிவியில் பார்த்தோம். இதுக்கிடையில் குறிபார்த்து சுட தெரியாத ஹூத்திஸ்கள் பென் குரியன் ஏர்போர்ட்டு பயணிகளுக்கு ஆபத்தான இடமாக மாறப்போகிறது என்று ஆரூடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. சொன்னவன் ஹூத்திஸ் ஸ்போக்ஸ் பர்சன் யாஹ்யா சாரி டிவியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கானே, அவன்தான். அதாவது அவங்களோட ஏவுகணை பென்கோரியன் ஏர்போர்ட்டை தாக்க போகுதான். அமெரிக்காவும் செங்கடலில் தனது 2வது கடற்படையை கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக 4 ஏவுகணைக்கு ஒரு ஏர் ஸ்ட்ரைக் என்ற விகிதாச்சார அடிப்படையில் அது தனது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏமன் சுண்டலிகளை நசுக்கிவிட்டு ஈரான் பெருச்சாளி கிட்ட போகலான்னு அமெரிக்காவும் முடிவு பண்ணிவிட்டது. அடுத்த தாக்குதல் உங்களோட நியூக்ளியர் சைட்டு தான் என்று உங்களுக்கே நல்லா தெரியும். காசா பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் எந்தெந்த பகுதிகளை தாக்கப் போகிறது என்று அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு தான் இஸ்ரேல் தாக்க ஆரம்பிச்சிருக்குது. ஹமாஸ் லீடர்கள் என்று சொல்லிக்கொண்டு தெரிஞ்சவங்க எல்லாம் செத்து போனதும் பொதுமக்களாக அவதாரம் எடுத்து விட்டானுங்க. இந்த அதிசயம் எல்லாம் காசால மட்டும்தான் நடக்கும். ஹமாஸினுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ அலமாரி எல்லாம் அங்கங்கே செத்து கிடக்குது. இப்போ ரீசெண்டாக ஒசாமா டபாஸ் என்ற ஹமாஸ் உளவாளி கக்கூஸ் வாலியை சப்பி போய் கிடக்கிறான். அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. தலைவன்னு புதுசாக தலையெடுத்தவன் எல்லாம் ஒன்னொன்னா தலைச்சாய வச்சுடுவோம் போல இருக்க. இவருங்க கதைகளை இன்னும் 1 வருஷம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது வரும். இப்போதைக்கு ஓயாது. நான் போயிட்டு அப்புறம் வந்து மீதி கதைகளை விடுகிறேன். ஓகேயா? ஜெய் ஹிந்த்.